நம்ம அப்படியே போயிட்டு ஜாலியாக ஒரு குடியில் போட்டு கண்டினியூ பண்ணலாம். எம் பாட்டு வந்தார மனந்துள்ளிடும் பொம்மி. ஹாரஸ் ஃபேமிலி கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிக்கலாம் வெட்டாமல் கொஞ்சம் நல்லா பங்கமாக இருக்கும். செங்குத்தா இறங்கிட்டு இருக்கிறோம். எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆகாய ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். இது செம்ம ஃபேமஸான ஒரு ஏரியா. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், வரவங்க வந்துட்டு அப்படியே டயர்டாகிடுறாங்க. அப்போ நாங்களும் அப்படி தான் வருவோம், அதில் வெளியே காமிச்சிக்க கூடாது. இருக்கட்டும் அக்கா, முதல்ல நம்ம போயிட்டு வேலையாக முடிய வெட்டுறதாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ வேலை வச்சுட்டு நம்மளால சமைக்க முடியாது. நான் போய் ஃபஸ்ட்டு கலர் ஆகணுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் மாமாவை இல்லாமல் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ப்பா. ஏன்னா எங்கள் மாமா இருக்கும் போது தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அவரும் இல்லை. சாரி, பேகு லக்கேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப்பு. அப்போல்லாம் ஜம்ப் பண்ணால் கிழிஞ்சிரும். இப்போ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குல்ல. பட் ஆனால் விவோவில் வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ் இருக்குங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தவளான ஒரு ஸ்டெபிலேஷனே இல்லை. ஏமாத்துறானுங்க. புதுசாக யாராவது விவோ மொபைல் எடுக்கிறீங்கன்னா எடுக்கிறீங்க, படி சின்னதாக கட்டிடுவாங்க. ஸ்டெபிலேஷன் இல்லை பேகு, அது ஃபோனே இல்லை. வந்துட்டோம்டா கைஸ், எப்படியோ கிட்ட வந்தாச்சு. ஆமாம் கைஸ், அளவுக்கு நானா வந்து இன்னும் ஆர்எஸ் ஃபேமிலியோட நியூ ஜாயின்டர். ஆமாம், இனிமேல் என்னோட நம்மளோட வந்து நம்மளோட 4 இயர் சப்ஸ்கிரைபரில் நம்ம தியாகம் ஒருத்தர். அதனால் வந்துட்டு நம்மளோட ஐடி வந்து இன்னும் நம்ம வந்துட்டு 1 மில்லியன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 மந்த்துக்குள்ளே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். சரிங்க, பார்ப்போம். மறக்காமல் ஒரே விஷயத்த மட்டும் சொல்லி விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்க, அப்படி இருக்கிற கேட்டகரி யாருமே எங்கள் மாதிரி பேஷண்ட்டு ஃபால்ஸை பார்க்கணும், அது முக்கியமாக ஆகாய ஃபால்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வர வேணாம். சத்தியமாக முடியாது. அப்புறம் மனசு கொஞ்சம் போவீங்க. அது மட்டும் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிக்கிறேன்ப்பா. காலில் கட்டு. ஏன்னா நாங்கள் மட்டும் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அழகா இருக்காருப்பா. 2 பேர் சட்டார்னு திரும்பவும் எனக்கே பயந்துட்டேமா, என்ன திடீர்னு திரும்புறாங்களே அப்படின்னு. 1000 ஃபைன் போட்டு ராங் ரூட்ல வராரு. லைட்டாக கால் கொஞ்சம் வைப் ஆகுது. மண்டை தான் என்னன்னு ப்ரஷ் மாதிரியே இருக்குதுங்க. கொஞ்சம் லைட்டாக போயிட்டு கொல்லிமலை. மாமா உள்ள போயிட்டியாடா? வந்த கொடைக்கானல்லே நெக்ஸ்ட் போயிட்டு இந்த இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போட்டிங் போகிறோம். எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்க. எங்கடா வேற மாதிரி இருக்குப்பா. பேக் சைட் பார்க்கலாமா? ஏன்டா கிட்டத்தட்ட வந்துட்டு தாத்தாலாம் மேலே ஏறி இறங்கிட்டாப்ல. மாமா ஒன்ன மாதிரி உங்களால தான் ஏறி ஏற்ற முடியல, இறங்க முடியல. மாமா மாதிரியாடா இருக்காங்க அவங்க. என்னோட சவுண்டு கேட்குது. பட் ஆனால் தனியாக மட்டும் காணா. என்ட்ரியில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் போகணும். இன்னும் ஒரு மாமா ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் நான். ஷூ மிச்சம் தாண்டா மிச்சம். வந்ததுக்கு ஷூ ஒத்து தாண்டா மிச்சம். டேய் ஐயோ சார்ஜ் இல்லைடா. ஹாரஸ் ஃபேமிலி. டேய் சார்ஜ் இல்லைடா. சவுண்டு இங்கே வரைக்கும் காதுக்கு கேட்குது, ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு வருது. அந்த டேய் சார்ஜ் இல்லைடா. டேய் மாமா சார்ஜ் இல்லடா. பவர் பேங்க் எங்கடா? வாவ், போட்டுறலாம் தல. ஒன்றும் முடியல, பயங்கரமா இருக்குப்பா. ஆனால் ஒத்தப்பலான ஒரு வீடியோ சூப்பரா இருக்கு சொல்ல போனா. ஆக்சுவலா தண்ணி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை, பட் இருந்தாலும் தண்ணி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. முட்டை கிட்டத்தட்ட ஆமா இருக்கு. மேல பத்தியா வேற மாதிரி இருக்குங்க.
வியூ இருக்கு. Oh my God. எஸ் கிட்டத்தட்ட மேலே வச்சுக்கோங்க சொல்ல போனால் பயங்கரமான ஒரு விஷயம். பயங்கரமாக இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு ஜாலியாக குளியில் போட்டு ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன தாராட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணு முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன்.